தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவான். அத்தியாயம் 28. முதல் நாள் முடிவு. நமது முதலாவது ஆண் பெசன்ட் பறவை காணத்தகுந்த ஒரு காட்சிதான். அதைப்போல் விந்தை காட்சி வேறொன்றும் இருக்காது. ஒரு யானை அல்லது துருவக்கரடி கூடத்தான். ஒரு ஆண் பெசன்ட்டு ஒரு மல்லாட் வாத்து போன்றது. ஊசி வாலானும் கித்தன் முதுகனும் தின்பதற்கு சிறந்ததாக இருக்கலாம். ஆனால் பறவை உலகில் ஒரு ஆண் பெசன்ட்டு அல்லது ஆண் மல்லாற்று போல் அற்புதமான பகட்டு பெற்றது வேறு எதுவும் இல்லை. நல்லது, மயில் இருக்கலாம். ஆனால் எங்கள் வட்டாரத்தில் காட்டு மயில்கள் மிகவும் சொற்பம்தான். நாம் ஒரு பெரிய ஆண் பெசன்ட்டை பார்க்கிறோம், சுடுகிறோம். உடனே நம் கையில் உண்மையான பறவை ஒன்று சேர்கிறது. அது சுமார் 4 ராத்தல் கனம் இருக்கும். அதற்கு அழகிய நீல வால் உண்டு. கழுத்தில் ஆரம் கிடக்கும். பச்சை, சிவப்பு, பழுப்பு, வெண்மை நிறங்கள் அதன் மீது காணப்படும். நம் பார்வையில் படக்கூடிய காதுகளும் அதற்கு உண்டு. அது வெற்றி சின்னமாக விளங்குகிற அளவுக்கு உணவு ஆகாது. ஆனால் சரியான முறையில் சமைத்தால் அது நல்ல உணவாக திகழும் அளவுக்கு வெற்றி பொருளாகாது. நான் சொல்வது உமக்கு புரியும் என நினைக்கிறேன். மேரிலாண்டில் உள்ள அவருடைய பண்ணையை நாங்கள் சுற்றி பார்ப்பதை நிறுத்தியதும் மிஸ்டர் ஒவார்ட் சொன்னார், பையா, பெசன்ட்டுகள் விஷயத்தில் நீ தவறுகள் எதுவும் செய்ய விரும்ப மாட்டாய். அது 2 கஜம் நீளம் இருப்பதாக தோன்றும். மிக மெதுவாக அசைவது போல் இருக்கும். ஆனால் அதன் கழுத்தையும் வாலையும் கழித்துவிட்டால் சுடுவதற்கு மிகவும் சிறிய பகுதியே உண்டு. காடையை விட வேகமாக அது பறக்கும். வாத்தை போல குண்டுகளை சிதறடிக்கும். நான் அதை வெகு தூரம் இழுக்கடித்து அதையும் 2 மடங்கு ஆக்குவேன். அதன் வாலில் சுட்டு யாரும் ஒரு ஆண் பெசன்ட்டை கொன்றதில்லை. அதன் மூலம் நமக்கு வெறும் இறகுகளே கிடைக்கும். எனக்கு தெரிந்த மட்டில் அது இன்னும் உயிரோடு இருப்பதால் நான் முதல் பெசன்ட் பற்றி சொல்வதை விட்டுவிடலாம். கார்டன் இன நாயான மேக் அதை ஒரு புதரில் கண்டுபிடித்தது. மேக்கின் கழுத்தில் மணி கட்டியிருந்தது. நன்கு வளராத ஷூமாக் செடிகளுக்குள்ளே நாய் புகுந்ததும் மணி ஓசை நின்றுவிட்டதை நாங்கள் உணர்ந்தோம். பிறகு அது வெளியே வந்து தலையால் சைகை செய்தது. ஒரு பறவை இருக்கிறது, நீ அங்கே போய் நில்லு. ஓரத்தில் ஷூவை நிறுத்தி பறவையை கிளப்புவதற்காக மேக்கை செடிகளுக்குள் அனுப்புவேன். அது ஓட ஆரம்பித்தால் ஷூ தடுத்து நிறுத்தும் என்று மிஸ்டர் ஒவார்ட் கூறினார். ஷூ பெரிய பாய்ச்சல் நாய். நானும் மேக்கும் இருக்கும்போது நமக்கு எதற்கு துப்பாக்கி என்று கேட்கும் பாவனையில் அது காட்சி தரும். தாத்தா மிஸ்டர் ஒவார்ட்டை பார்த்து தலையசைத்தார். மேக் மறுபடியும் செடிகளுக்குள் புகுந்ததும் கண் சிமிட்டினார். என்ன நடக்கப் போகிறது என்பதை தாத்தா அறிந்துவிட்டார் என நான் நினைத்தேன். புதருக்குள்ளே திடுக்குற்று எழுந்த பெருங்கூச்சலும் வேகமான சிறகடிப்பும் கேட்டன. எதுவோ, அது பறவையாகவோ இல்ல செப்ஸ்லின் விமானமாகவோ இருக்கலாம். என் பக்கமாக வெடித்து வந்தது. அது 100 கஜ நீளத்துக்கு குறைவானது போல்தான் தோன்றியது. உண்மையாக தீ கக்கவில்லை என நான் சத்தியம் செய்ய முடியும். அத்தகைய ஒரு சிருஷ்டியை நான் அதுவரை கண்டதே இல்லை. அதை நோக்கி நான் 2 முறை சுட்டேன். அது மிக சிறிய காயங்கூட படாமல் போய்விட்டது. வாலில் உள்ள ஒரு இறகு மட்டும் உதிர்ந்தது. அது கூட இறகு உதிரும் பருவம் அணுகியதனால் விழுந்திருக்கலாம். நான் மறுபடியும் துப்பாக்கியை கெட்டிப்பதில் முனைந்தபோது மிஸ்டர் ஒவார்ட் என்னை நோக்கினார். நான் முன்பே சொன்னேன், அவை உண்மையில் பெரியன அல்ல. நீ ஒரு டீல்வாத்தை சுடுவதாகவும் இன்றிரவு நாம் சாப்பிட வேணும் என்று எண்ணிக்கொள். அதை இழுத்து சுடு என்றார் அவர். நாங்கள் புல்வெளியின் குறுக்காக நடந்தோம். அநேக பசுக்கள் எங்களை இடித்தன. பாய்ச்சல் நாய் ஷூ தன் வாலை ஆட்டியது. பிறகு வயிற்றின் மேல் படுத்தது.
மேக் விசால நோக்கு எரிந்தது. அதற்கு முன்னே 50 கஜ தூரத்தில் வந்து நின்றது. இப்பொழுது இதை கவனி. நீ சூவின் பின்னால் நில். நான் மேக்கை கூப்பிடுகிறேன். அது அந்த பறவையை சூசியின் முகத்துக்கு நேரே துரத்திவிடும். பெசண்ட் ஊமை பறவை அல்ல. அதற்கு பின்னால் மேக்கும் முன்னே சூவும் இங்கே துப்பாக்கியோடு நாமும் நிற்பதால் அது பறக்கும். ஆனால் ஒரு புறம் சரிவாக பறக்கும். உனது இடது புறமாக அதை முன்னுக்கு இழு. அதன் நீளத்தை விட 3 மடங்கு தூரம் என்று மிஸ்டர் ஒவார்ட் கூறினார். மேக் அடிமேல் அடி வைத்து குலுக்கி நடை நடந்து வந்தது. நான் அது பறப்பதற்கு முந்தி பெசண்டை பார்க்கும் ஆசையோடு எனக்கு முன்னே தரை மீது நோக்கினேன். அதைவிட சிறந்ததை நீ அறிவாய். அதைவிட உயர்வாகத்தான் உனக்கு கற்பித்தேன். பறவை கிளம்பி பாய்கையில் அது எங்கிருக்குமோ அந்த ஆகாயத்தையே நீ கவனி. நீ வளர்க்கப்பட்டுள்ள விதம்தான் என்ன என்று ஒவார்ட் நினைப்பாரே என்று தாத்தா சொன்னார். நிஜமாக நான் ஒருபோதும் மறக்க விரும்பாத காட்சியே அது. மேக் சூவின் மூக்கை தொட்டு விடுவது போல மிக நெருங்கி வந்தது. இடையில் எங்கோ ஒரு பெரிய பச்சை தலை ஆண் பெசட்டு பாய்ந்தது. கூச்சலிட்டு பறந்தது. மிஸ்டர் ஒவார்ட் சொன்னது போல இடப்புறமே சென்றது. நான் துப்பாக்கியை அதற்கு முன்னே இழுத்தேன். சுட்டேன். தீப்பற்றிய விமானம் மாதிரி அது கீழே விழுந்தது. சூ அருகே போய் அதை மெதுவாக எடுத்தது. கவ்வி எடுத்து மிஸ்டர் ஒவார்ட்டிடம் கொணர்ந்தது. தன் முன்னங்கால்களால் அவர் கோட்டை பற்றி நின்று பறவையை அவர் கையில் வைத்தது. அருமையான சுடுதல். நீ இழுத்துதான் சுட்டாய் இல்லையா என்று மிஸ்டர் ஒவார்ட் கூறினார். ஆமாம் ஐயா. தயவு செய்து நான் அதை தொடலாமா என்றேன். என்னிடம் பெசண்டை கொடுத்தபடி மிஸ்டர் ஒவார்ட் தாத்தாவிடம் சொன்னார். நான் மறந்தே விட்டேன். ஒரு பையனுக்கு அவனுடைய முதல் பெசண்ட் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை மறந்தேன். ஆரம்ப கால அணில் போலதான் இதுவும். பிற்காலத்திய சிங்கத்தை விட கொஞ்சம் பெரிதாக தோன்றும். கிறிஸ்மஸ் ஜூலை 4ஆம் நாள் வந்தால், அதுவே உமது பிறந்த நாளாகவும் இருந்தால், முதல் பெசண்ட் சுட்டவனின் உணர்ச்சியை பற்றி நீ ஒருவாறு புரிந்து கொள்ள முடியும். தெளிவான இனிய மேரிலாண்ட் நாள் அது. குன்றுகள் பின்னணியாக விளங்க, இளம் பச்சை புல்வெளிகள் தூரத்து கரும்பச்சை மரக்குவியல்கள் வரை நீண்டு கிடந்தன. மேன்மை மிக்க கீழ்திசை அந்நியனை குறிவைத்து 2 நிபுண நாய்கள் வேலை செய்கின்றன. இனிய வயோதிக கணவான்கள் 2 ஒரு சிறுவனின் ஆர்வம் மிகுந்த முயற்சியில் தலையிடாமலே நிற்கிறார்கள். அவர்கள் சுடவில்லை. முன்னரே அவர்கள் அங்கு வேட்டையாடியிருந்தார்கள். நம்மை விட சுடுவதில் விருப்பம் கொண்ட ஒருவன் அருகே நிற்கும்போது நாம் சுடாமலே பார்த்து நிற்பதில் எவ்வளவு வேடிக்கை பெற முடியும் என்பதை நான் உணர எனக்கு மேலும் 30 வருஷங்கள் பிடித்தன. அன்றைய தினம் அவர்களை விட நானே அதிகமாக சுட விரும்பினேன். அதை அவர்கள் அறிந்தார்கள். நாய்களுக்கும் அது தெரியும் என எண்ணுகிறேன். என்னை ஒரு ஸ்தாபனமாகவோ அல்லது வேறு எதுவாகவோ கருதி அவை உழைத்தன. எனக்கு பெசன்ட் விவகாரம் பற்றி கற்றுத்தர 2 கிழவர்களும் நாய்களும் சேர்ந்து செய்த சதி வேலையாக தோன்றியது அது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் ஒன்று நிகழ்ந்தது. நான் ஒரு பறவையை விரட்டினேன். அது ஒரு குன்றின் பக்கமாக சென்றது. அந்த குன்றின் ஒரு புறத்தில் ஒரு சிறு குகை மாதிரி ஒரு பொந்து இருந்தது. பெரிய காட்டன் இன மேக் குறுகலான பாறை மீது மெதுவாக நடந்து குன்றின் பொந்துக்குள் பார்க்க வசதியான ஒரு இடம் சேர்த்தது. தன் பாதத்தில் பரிசோதனை முறையில் அடித்தது. அது ஆபத்தான முறை என உணர்ந்தது. எச்சரிக்கையோடு பின்புறமாய் நடந்து விசாலமான இடம் அடைந்தது. பிறகு குன்றின் உச்சி மீது ஓடி பொந்தின் மறுபக்கம் உள்ள பாறைக்கு வந்தது. இது அகலமான பாறை வழி. இப்பொழுது நாய் உறுதியோடு நடந்தது. பொந்துக்கு மேலே வந்தது. தனது வலது முன்காலை உள்ளே நீட்டி பதுங்கியிருந்த பறவையை வெளியே இழுத்தது. அந்த பறவை இன்னும் உயிருடன் தான் இருந்தது.
மேக் பறவையை வாயில் பற்றி கொண்டு நிதானமாக பின்பக்கமாக நடந்து பத்திரமான இடத்தை அடைந்தது. உடனே மேக் பெசண்டை விட்டுவிட்டது. அப்பறவை குன்றில் உருண்டு கீழே விழுந்தது. மேக் குன்றில் முதுகை பதித்து கீழ்நோக்கி வழுக்கியது. பறவை அதன் கூடவே அருகில் புரண்டு வந்தது. இரண்டும் ஒரே சமயத்தில் குன்றின் அடியை அடைந்தன. மேக் பறவை மீது பாய்ந்து பற்றி ஒரு கடி கடித்து அதன் கழுத்தை முறித்தது. பிறகு அதை மெதுவாக கவ்வி மிஸ்டர் ஒவார்ட்டிடம் கொண்டு தந்தது. மேக், என்னை நம்புங்கள், இது உண்மை. தன் தோள்களை குலுக்கியது. உனக்கு புண்ணியம் போகட்டும். இனிமேல் பறவைகளை சுத்தமாக கொன்று எனது சிரமத்தை கொஞ்சம் குறை. உயரமான இடங்கள் எனக்கு பயம் அளிக்கின்றன. மேலும் இது போன்ற வேலை அதிக நேரத்துக்கு வழி செய்கிறது என்று கூறுவது போல இருந்தது. நாங்கள் பூரணமாக ஒரு நாளை அனுபவித்தோம். நான் சிலவற்றை அடித்தேன், சிலவற்றை தவறவிட்டேன். முடிவில் 6 ஆண் பறவைகள் சேர்ந்திருந்தன. 6 பெசண்ட்டுகள். மேரிலாண்டில் உள்ள மிக அழகான வீட்டுக்கு வேர்த்து கொண்டே திரும்பும் ஒரு சிறுவனுக்கு மனோகரமான சமயமாகவே இருந்தன. என் துப்பாக்கியை தாத்தா எடுத்து வந்தார். பறவைகளை நான் தான் சுமப்பேன் என்று அடம்பிடித்தேன். என் முதுகு வலிக்க தொடங்கியதும் இவ்வளவு பெரிதான ஒன்றை தப்ப விடுவது எவ்வாறு சாத்தியமாயிற்று என நான் அதிசயிக்கலானேன். பல வருஷ காலமாக நான் அதிசயித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் அது சாத்தியமாகவே உள்ளது. இதன் பிறகு நாட்கள் அதிவிசேஷ தன்மை பெற்று சூரியன் மிக பிரகாசமாக விளங்கிய மென்காற்று புத்துணர்வு தந்து நாய்களும் பறவைகளும் இன்புறுத்த வேண்டும் என்ற ஒத்த நோக்குடன் செயல்புரிந்து சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்தன. ஆனால் அந்நாட்களை தாத்தாவிடமிருந்து நான் பெற்ற மென்மையான ஆனந்தமான துக்கத்தையும் சின்ன வயது முதல் தான் கண்காணித்து வளர்த்த ஒரு குழந்தையோடு தனது சிறந்த மிகவும் நம்பிக்கை வாய்ந்த நண்பரோடும் அவர் ஈடுபட்ட கடைசி பெசண்ட் வேட்டையும் அளித்த தினத்துடன் குழப்ப முடியாது. நடைபெறக்கூடிய விபத்தை அறிய இயலாத குழந்தையின் வழக்கமான உணர்வின்மை எனக்கும் இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆனால் தனது கடைசி ஆமை துவட்டலையும் இறுதி கித்தான் முதுகினையும் தான் சாப்பிட்டு முடித்ததாகவும் தனது இறுதி பெசண்டை பார்த்து விட்டதாகவும் தாத்தா அறிந்தார் என்றே எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. இது அசட்டுத்தனமாக ஒலிக்கலாம். ஆனால் அதை சற்று வாடி தொங்கிய அவரது மீசையிலேயே நான் கண்டிருக்க முடியும். நாங்கள் 3 பெரிய மனிதர்கள் பெசன் பறவைகளோடு ஒன்றாக வீடு சென்றோம். நான் அவற்றை சுத்தப்படுத்தினேன். ஒரு பறவையிடமிருந்து எவ்வளவு அழகையும் உரித்தெடுப்பது பரிதாபத்துக்குரியதுதான். நான் ஒரு நர மாமிச பச்சினி போன்ற உணர்வு பெறலானேன். அப்பொழுது மிஸ்டர் ஒவார்ட் அவை அழுகி போகிற வரை அவற்றை தொங்க போடும் விவகாரம் ஒழியட்டும். இன்றிரவே நாம் 2 தின்போம். அவை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஜெல்லி, ஒயின், பன்றி இறைச்சி துண்டுகள் எல்லாம் அதனுடைய கடுமையை மாற்றிவிடும் என்றார். நாங்கள் திரும்பிய போது தீ மூட்ட பெற்றிருந்தது. கல் அடுப்பினுள் இறைச்சிலிட்டு பிரகாசித்தது அது. மேஜை மீது குடிவகைகள் இருந்தன. எனக்கு ஒரு ஷெரி தருவதில் தாத்தா தயக்கம் காட்டவில்லை. அது பிரிஸ்டல் கிரீம். நான் 2 குடித்தேன். 3வதற்காக என் கையை நீட்டிய போது, அளவை மீற வேண்டாம் பையா, நீ ஒரே நாளில் பெரியவனாகிவிட முடியாது என்று தாத்தா அன்புடன் கூறினார். பால்டிமோருக்கு திரும்பி ஜான்ஸ் ஹாப்கின்ஸை கண்டு தாத்தாவுக்கு என்ன கோளாறு என்று அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முந்தி நாங்கள் கழித்த 1 வாரமும் வசீகரமானதாகும். டாக்டரின் அறிக்கையை பெற்றதும் நாங்கள் வீடு நோக்கி பிரயாணம் செய்தோம். வழி நெடுக்க தாத்தா மௌனமாகவே இருந்தார். ஜேக்கியின் ஓடை என்று பெயர் பெற்ற ஒரு இடத்தை அடைந்தோம். முன்பு நாங்கள் அங்கு வான்கோழிகளை கண்டோம். காடைகளை சுட்டோம். காரை நிறுத்து, நான் அதை பார்க்க வேண்டும் என்று தாத்தா சொன்னார். நாங்கள் ஆலன் ஓடையை, அதன் பிறகு மூர் ஓடையை அடைந்த போதும் அவர் அதையே சொன்னார். நாங்கள் நின்றோம், பார்த்தோம். தாத்தா தலையை ஆட்டினார்.
எனக்கு புரியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சொன்னார். எனக்கு திருப்தியே. ஒருவரும் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. வீட்டை சுற்றி நின்ற பசிய ஓக் மரங்களின் முன்னால் நாங்கள் காரை நிறுத்தினோம். பரிகாச பறவை வசித்த மக்னோலியா மரத்தை தாத்தா பார்த்தார். இது நிலைத்திருக்கும், இது மிக உறுதியான மரம் என்றார். நாங்கள் பத்திரமாக வீடு சேர்ந்ததுக்காக தாராளமான வாழ்த்துக்கள் பெற்றோம். பிறகு தாத்தா, நாம் சிறு உலா போவோம். பெண்களின் பரபரப்பு அதற்குள் தணிந்துவிடும். நான் உன்னிடம் 1-2 விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்றார். படகோட்டிகளின் அலுவலகத்தை அடுத்துள்ள சீடார் பெஞ்சை நோக்கி நாங்கள் மெதுவாக நடந்தோம். நான் திருடிய கிரீம் மிட்டாய்களை அங்கே தின்பது வழக்கம். சூடான தேநீரில் மிக இனிமையான இறுகிய பாலை கலந்து குடிப்பேன். நாங்கள் பெஞ்சு மீது சிரமத்தோடு அமர்ந்தோம். ஏனெனில் பலகை முழுவதும் ஒவ்வொருவர் பெயரும் கத்தியால் கரடு முரடாக செதுக்கப்பட்டிருந்தது. நான் சாகப் போறேன் என்று உனக்கு சொல்ல மாட்டேன். அதை நீயே அறிவாய். எனது சிறப்பை எல்லாம் நீ பகிர்ந்து கொண்டாய். இனிமேல் நீ உன் சொந்த பொறுப்பில் வளரலாம். அடுத்த வருஷம் கல்லூரிக்கு போவாய். மனிதன் ஆவாய். ஒரு மனிதனுக்கு உரிய பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் ஏற்படும். உனக்கு வழிகாட்ட தாத்தா உன் அருகே இருக்க மாட்டார். என்னால் இயன்ற மற்றும் சிறப்பாக உன்னை வளர்த்தேன். இப்பொழுது நீயே வயது முதிர்ந்தவன். நான் களைத்து விட்டேன். நான் போய்விடுவேன் என்று நினைக்கிறேன் என்றார் தாத்தா. என் கண்கள் நீரை கக்கின. சாவின் முன்னால் இளையவர்கள் சொல்கிற எல்லாவற்றையும் நான் சொன்னேன். விட்டுவிடு விட்டுவிடு என்று தாத்தா கூறினார். நான் உன்னிடம் எப்பொழுதும் சொல்லி வந்தது போல அதை முறியடிக்கும் வழி ஒன்றும் இருந்ததால் அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருப்பேன். அது நடவாது என்று தோன்றினாலும் உனக்கு கூட அது நேரலாம். சொல்வதற்கு சிறந்தது எதுவும் இல்லாததால் நான் ஆனால் எப்படி, எப்பொழுது, ஏன் என்றேன். தாத்தா தன் குழாயை வெகு ஜாக்கிரதையாக பற்ற வைத்தார். தொங்கும் மீசைக்கடியில் சிரித்தார். எனது கௌரவத்தின் மீது ஆணையிட்டு நான் உனக்கு சொல்கிறேன், பறவை பருவத்தின் ஆரம்ப தினத்தன்று நான் சாக மாட்டேன். அவர் தன் வாக்குறுதியை காப்பாற்றினார். முற்றும்.